ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜிகே பேசுகிறேன். முதல்ல சொன்னது போல் இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு இது கண்டிப்பாக இந்த கோல்டு சளி இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு நானே ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன். நான் போக மாட்டேன், வேறு வழி இல்லை. அந்தளவுக்கு எனக்கு கோல்டே பிடிக்காது. எனக்கு இது வரைக்கும் பிடித்ததில்லை. இதுதான் எனக்கு முதல் தடவை. கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து விட்டேன். எனக்கு எதுவும் பண்ணாதுங்கிற மாதிரி இருந்துட்டேன். அதனால் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடுச்சு. அதனால் நான் ரெகுலராக எப்போது சுகருக்காக போகிற டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் வீட்டிலேயே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. பாலில் மஞ்சத்தூளை போட்டு குடிங்க. பிறகு இந்த தூதுவளைன்னு ஒரு கீரை இருக்கும், முள்ளாக இருக்கும். அந்த கீரை அது எதை கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு வந்து வதக்கி துவையல் அரைச்சி சாப்பிடுங்க. இல்லை சூப்பு மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு கூட ஒரு 2-3 ஸ்பூன் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நெஞ்சில் சளியே இருக்காது, வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காசுக்கு நம்ம கொட்டுறதை விட கை வைத்தியமாக இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த கீரை பேர் தூதுவளை. அந்த இலையில் முள்ளாக இருக்கும். அந்த கீரையை மட்டும் எடுத்து வதக்கி இந்த யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கன்னா அது எப்படி துவையல் அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அதை சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு சளி எல்லாம் வந்துடும். சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டி ஆயிருங்க. வீட்டில் கொஞ்சம் இந்த மருந்து குழம்பு, மிளகு, ஜீரகம்லாம் அதிகமாக சேர்த்துக்கங்க. உடம்பு கொஞ்சம் கோல்டு பிடிக்காமல் இருக்கும். மற்றபடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.